ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம பொங்கல்லாம் பண்ணோம்னாக்கியா பால் விட்டு பண்ணணுங்க. 5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா 1 டம்ளர் பால் ஊற்றி பண்ணிங்கன்னா இந்த பொங்கல் வந்து சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள் சேனலில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால் கரெக்டான அளவு. ஒன்று, 2, 3, 4, 5ங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி நான் ஊற வைக்காமல் பண்ணுறேன். இங்கே ஊற வச்சு பண்ணதாக இருந்தால் 1 டம்ளர் கம்மி பண்ணிடுங்க. ஊற வைக்காமல் பண்ணிங்கன்னா அந்த பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 டம்ளர் பாலுங்க, காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டு நம்ம பருப்பு போடணுங்க. கொதிக்க விட்டு பருப்பு போட்டு பருப்பு கொஞ்சம் வெந்து வர நேரத்தில் தான் நம்ம அரிசியை போடணும். ஃபஸ்ட்டே அரிசியும் பருப்பும் சேர்த்து போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை களைஞ்சி போடணும். கரெக்டாக வரும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணியும் பாலும் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கட்டி காயங்க, ஒரு துண்டு கட்டி காயம் போட்டுக்கோங்க. கட்டி காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேங்க, பாசி பருப்பு. பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு பொங்கி வரணுங்க. பொங்கி வந்தோன்னா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பருப்பை களைஞ்சி போட்டுக்கலாம். 1 டம்ளர் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா குழைவாட்டு நல்லா ஜம்முன்னு கிடச்சிருக்குங்க. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே பொங்கலை பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான பொங்கலுங்க. அப்படியே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான பொங்கலுங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.